அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் நம்பர் 5 உடைய சைக்காலஜி எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது. நாங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் சைக்காலஜி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ நாங்கள் சைக்காலஜிக்கு கொடுத்த டாபிக் சதவீதம். ஒரு பர்சன்டேஜ் எந்தெந்த கணக்கில் யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு பர்சன்டேஜிலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின்ஸ் உண்டு. உங்களுக்கு பை சார்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது இப்படி கொடுத்து இதில் இப்போ 5% உணவுக்காக இவர் 10% செலவு பண்ணுறாரு. அப்போ இது மாதிரி செலவு பண்ணக்குள்ளே அவர் சேமிப்புக்கு எவ்வளோ தொகை வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பை சார்ட்டில் கொடுப்பாங்க. எப்படியாக இருந்தாலும் சதவீதம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பை சார்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஷின்ஸு போட வரும். இப்போ பாருங்கள், 91வது கொஷின் பாருங்கள். இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. 5 டசன் முட்டைகளை வாங்குகிறார். அப்போ ஒரு டசன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு டசன்ன்றது 12. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு டசன்ன்றது 12. அப்போ 5 டசன் அப்படின்னா 5 × 12 = 60. அப்போ 60 முட்டைகள் வாங்கியிருக்கிறாருன்னு அர்த்தம். அதாவது ஒரு டசன் அப்படின்னா 12ன்னு இருக்கும். ஒரு டசன்றது 12 பொருள் சேர்ந்தது தான் ஒரு டசன். அப்போ மொத்தம் 5 டசன்னா அப்போ 5 × 12 = 60. மொத்தம் 60 முட்டைகள் வாங்கியிருக்கிறார். நான் போடுற மெத்தடை நல்லா பாருங்கள். இப்போ 60 முட்டைகள் வாங்குறார். அதில் 10 முட்டைகள் கெட்டு போய்விட்டது. அப்போ நல்ல முட்டைகளுடைய பர்சன்டேஜை கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், 60 முட்டை தான் 100%. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதோடைய மொத்த டோட்டலை நாம் 100% கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா பர்சன்டேஜினாலே 100% தான். அப்போ 60 முட்டைகளை 100%ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 10 முட்டைகள் கெட்டு போயிடுச்சு. அப்போ மீதி எத்தனை முட்டை இருக்கும்? நல்ல முட்டை 50 முட்டை இருக்கும். அப்போ இந்த 50 முட்டை எத்தனை பர்சன்டேஜ்? இதுதான் கணக்கு. இதை நாம் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணாலே ஆன்சர் வருங்க. இப்போ பாருங்களேன், இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் இப்போ நான் போடுற மாதிரியே பாருங்கள். இப்போ 100 × 50/60 இதுதான். நீங்கள் இதை மட்டும் போட கற்றுக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா கணக்குக்குமே நீங்கள் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுன்றதில் நேர்மாறல், எதிர்மாறல், ஏஜ் கணக்கு எல்லாத்துலேயுமே இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நல்லா பிடிச்சிட்டிங்கன்னா எல்லா கணக்குக்குமே ஈஸியாக நீங்கள் ஒரு 5 செகண்டில் போட்டுடலாம். உங்களுக்கு பெருக்கல் வகுத்தல் நல்லா தெரியணும். இப்போ நான் இதை எப்படி போட்டேன்னு தெரியுதுங்களா? மொத்தம் 60 முட்டை. ஒரு டசன்ன்றது 12 முட்டை. அப்போ 5 டசன்னா 60 முட்டை. 60 முட்டையை நான் 100%ன்னு வச்சுக்கினேன். அப்போ கெட்டுப்போன முட்டை 10. அப்போ 60ல் 10 கழிச்சா மீதி 50. அவங்க நல்ல முட்டையோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 50 முட்டைன்றது எத்தனை பர்சன்டேஜ்? இதை நான் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி இப்போ உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், மீதி 6 இருக்கா? அப்போ 6 என்ன பண்ணலான்னா 2 6 2 10 0வா? அப்போ அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? 5 25 250 250/3 250/3 இதை அடித்தனா 7 3 21 8 3 24. புரியுதுங்களா? 8 3 24 மீதி 1 10 3 9 புள்ளி வச்சு மீதி 1 இருக்கும். திரும்ப 3 9. அப்போ 73.33ன்னு போயினே இருக்கும். அப்போ 73.33% ஆப்ஷன் பி. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கணக்கு எப்படி போட்டேன்னு உங்களுக்கு புரியுதா? திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக புரியும் உங்களுக்கு. இந்த நாங்கள் நடத்துகிற வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சில சேஞ்சஸ் கொண்டு வருவோம். இப்போ 2வது கணக்கு பாருங்கள். ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ ஒரு எண் இருக்குன்னு வச்சுங்க, தெரியல. அந்த எண்ணில்
மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இந்த கேள்வியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு எண் இருக்குது, அதோடைய மதிப்பில் 25% குறைச்சா 120 கிடைக்குது. அப்போ 25% குறைச்சா 120 கிடைக்குதுன்னா அப்போ எவ்வளோ? 75% தான் அந்த 120. சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு எண்ணு நமக்கு தெரியல, அதில் 25% குறைச்சாங்க, குறைச்சதில் 120 கிடைக்குது. அப்போ 75%. பர்சன்டேஜ்னாலே நான் 100 தான் சொல்லிக்கிறேன். பர்சன்டேஜ்னாலே என்னது? 100 தான். பர்சன்டேஜ்னாலே 100 தான். அப்போ ஒரு எண்ணில் 25% குறைச்சிட்டாங்க, அப்போ மீதி 75%. அந்த 75% தான் 120. அப்போ 100% என்ன கிடைக்கிறது? ஏன்னா அந்த எண்ணை காண்க. அப்போ 100% என்ன? இதுதான் கேள்வி. அப்போ நம்ம 100% என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? நான் அதை தான் சொன்னேன். இதை மட்டும் நீங்கள் போட கற்றுக்கினீங்கன்னா எல்லா கணக்குக்குமே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்களா, இது அப்படியே கிராஸ் தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள், 100 × 120 / 75. 100 × 120 / 75. பாருங்களா, 3 25 75, 4 25 100, 3 9, 1 3 3, 4 12, 40, 4 16, 160. அப்போ ஆன்சர் என்னது? சி, 160. எப்படி போட்டோம் பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. நான் சொல்கிற அந்த லாஜிக், அதாவது கணக்கை படிக்கணும். அந்த கணக்கை படித்ததில் நீங்கள் என்ன உள் வாங்கினீங்க அதை நல்லா அப்சர்வ் பண்ணி நீங்கள் அதை மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் சூப்பராக கிடைக்கும். 93வது கொஷின் பாருங்கள். ஓர் எண்ணின் 40%லிருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு எண் தெரியல, அதிலிருந்து 40%லிருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஆப்ஷனில் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஆப்ஷன்லேருந்து எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்களேன், இப்போ 60ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் 60 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 60ல் 40%, நல்லா பர்சன்டேஜை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, இப்போ 1000ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1000ல் 1% எவ்வளோ? 10% எவ்வளோ? 100% எவ்வளோ? அது நமக்கு தெரியணும். இப்போ 1000 அப்படின்றது 100%. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் ஒரு ஸ்தானம் தள்ளி, இதான் 1 10 100 1000 அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்தானம். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அதுதான் 10%. அப்போ 10% அப்படின்றது 100. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. அப்போ 1%ன்றது 10. இப்போ புரியுதா நான் எப்படி போட்டேன்னு? இந்த மெத்தடை மட்டும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் நீங்கள் எல்லா கொஷின்ஸில் இருக்கிறதுக்கு எதுக்குமே சால்வ் பண்ணவே தேவையில்ல. அப்படியே நீங்கள் மண்ணுன்னது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு இப்போ ஒரு 20% எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ 20%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அப்போ 10% நம்மளுக்கு தெரியுது. அதை இன்ட்டு 2 போட்டால் 20% ஆகிட போகுது. அதுதான் கணக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எனக்கு வந்து 100ன்னு தெரியுது. அப்போ 10% வந்து 100. 20% கேட்குறாங்க. அப்போ 100 × 2 அவ்வளோதான், பெருக்குனா 200. அப்போ 20%உடைய மதிப்பு 200. அதை தாங்க இந்த கணக்கில் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், 60ன்னு ஒரு எண் இருக்குது, நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுத்து போடுறோம். இது ஒன்றும் அவ்வளோ டைம் ஆகாதுங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா ஒரு 10 செகண்ட்லேயே முடிஞ்சிடும். இப்போ 40, ஒரு எண்ணின் 40%லிருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும். இப்போ கீழே அந்த எண், அப்போ கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் அந்த எண். இதில் நாம் ஆப்ஷனில் ஒரு எண்ணாக எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 60ல் 40% எவ்வளோ? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நான் 10%ன்னு சொல்லிட்டேன். அப்போ 10%ன்றது 6. நல்லா பாருங்கள், 10%ன்றது 6. 10%ன்றது 6. அப்போ 40%னா எவ்வளோ?
6 × 4 அவ்வளோதான். அப்போ 6 × 4 24. அப்போ 24. 24ல் 40 கழித்தால் அப்போ இருக்கிறது 24. அதில் போய் எங்கே 40 கழிக்கிறது? அப்போ 24 வராது. ஈஸியாக புரியுதா? அப்போ 100 பாருங்களேன். அப்போ 100 எடுத்துக்கினீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அப்போ 40%ன்றது 40. அப்போ 40ல் 40 கழிச்சா 0 தானே கிடைக்கும். அப்போ அது வராது. அப்போ இதுதான் சிம்பிள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டைரெக்டாக 200 பெரிய நம்பரை எடுங்க. இப்போ 200ன்னு இருக்குன்னு வச்சுங்க. 200ல் 10% எவ்வளோ? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அப்போ 10%ன்றது 20. அப்போ 40% கேட்குறாங்க. அப்போ 10% 20னா அப்போ 40னா 20 × 4. அப்போ 20 × 4 போட்டிங்கன்னா 80. இப்போ தெரியுதுங்களா? அப்போ 80 அப்படின்றது தான் 40%. அதில் 40 கழிங்க. இப்போ 80ல் 40 கழிச்சா எவ்வளோ? மீதி 40 கிடைக்குதா? அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு எண்ணின் 40%லிருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும். அப்போ 40%லிருந்து 40 கழிச்ச 40 கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்னது? டி, 200 தான் ஆன்சர். இதை நீங்கள் போடுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகாது. சிம்பிளாக இந்த நான் சொல்கிற லாஜிக்கை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 செகண்டில் டக்குன்னு ஆன்சர். ஏன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ 60ன்றது 40% வராது. அப்போ 200 எடுத்த உடனே 200 போட்டு பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 94வது கொஷின் பாருங்கள். 80ன் 75%ல் 25% என்னன்றாங்க. நீங்கள் இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். இருக்கிறது 80. அந்த 80ல் 75%. 75%ல் 25%. ஃபஸ்ட்டு 75%ஐ நாம் கண்டுபிடிக்கணும். அந்த 75%ஐ கண்டுபிடிக்கிற வர்ற மதிப்பில் தான் நாம் 25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் கேள்வி. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கேள்வியை நல்லா உள்வாங்கணும், கேள்வியை படிக்கணும், கேள்வியை புரிஞ்சிக்கணும். அந்த புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி உங்கள் மைண்டுக்கு எப்போ வரும்னா நிறையா கணக்கை ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நீங்கள் இப்போ நான் நடத்துகிறேன், இதுதான் பேசிக். அப்போ இந்த மெத்தடை வச்சு நீங்கள் நிறையா சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ 80 80ல் 75% எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நான் என்ன சொல்லிட்டேன்னா 80ன்றது தான் 100%. புரியுதுங்களா? 80ன்றது தான் 100%. அப்போ இதில் 50%ன்றது என்னது? 50%ன்றது இதில் பாதி தானே, 40. 40 தான் 50%. அப்போ 25%ன்றது எவ்வளோ? 25%ன்றது இதில் பாதி 20. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நல்லா பாருங்கள். இப்போ 80ன்றது நான் 100%ன்னு எடுத்துக்கினேன். ஏன்னா அங்கே கொடுத்துருக்கிற மதிப்பு தான் 100%. அப்போ 100ல் பாதி தானே 50. 50% எவ்வளோ? அந்த 80ல் பாதி 40. 50ல் பாதி 25. அப்போ 25% எவ்வளோ? 70. 25% 20. அப்போ புரிஞ்சிச்சா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 75% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் மனக்கணக்கிலே போட்டுடலாம். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கினீங்கன்னா அப்போ 80ல் 50%ன்றது 40. அப்போ 25%ன்றது 20. அவங்க கேட்டுக்கிறது 75%. அப்போ 50ம் 25 75. அப்போ 60 தான் அந்த பர்சன்டேஜ். 60 தான் என்னது? 75%உடைய மதிப்பு 60. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதாங்க. அப்போ 75% தான் 60. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் 25% சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ இதில் 60. அப்போ 60ன்றது என்னது? இதில் 25%. அப்போ இதை 4 பங்காக பிரிங்க. ஏன்னா இப்போ 100 நம்ம என்ன பண்ணுவோம்? 4 பங்காக பிரித்தா 25 25 25ன்னு 4 பங்காக போகும் தானே. அப்போ இதில் 4 பங்காக பிரித்தா என்ன வரும்? ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 15 அப்படின்றது ஒரு பங்கு. 15 × 4 தானே 60. 15 × 4 அப்படின்றது தானே 60. அப்போ 15 தான் என்னது? ஒரு பங்கு. அது 25%. அப்போ 15 தான் ஆன்சர். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அப்படி இல்லையா, நான் சொல்கிற மாரி கண்டுபிடிச்சிங்க. இது உங்களுக்கு நான் லாஜிக்காக பார்த்த உடனே இப்படி தான் ஆன்சர் பண்ணணும்னு தோணும். இப்போ 80 அப்படின்றது 100%ன்னு எடுத்துக்கினீங்க. அதில்
25% கண்டுபிடிக்கணும். அப்போ 75% கண்டுபிடிக்கணும். அப்போ 75%ன்றது என்னது? அப்போ 100ல் 50% எவ்வளோ? 40 தானே. இப்போ 80ல் 100%. அப்போ 100ல் பாதி 50, 50%ன்றது 80ல் பாதி தானே. அப்போ 50ல் பாதி 25 தானே. அப்போ 25%ன்றது 20 தானே. அப்போ இதானே 75%. அப்போ 75%ன்றது 60 தானே. அப்போ அந்த 60ல் 25%, அந்த 60ல் இதே சேம் மெத்தட் தான். 60ல் 25% எவ்வளோ? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தானே. ஏன்னா 60ன்றது 100, அதில் பாதி பாதியாக கொண்டு வந்தீங்கன்னா 25%ன்றது 15. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? தான் ஆன்சர். அடுத்தது 95வது கொஷின் பாருங்கள். 7500 மக்கள் தொகை 7500 மக்கள் தொகை கொண்ட ஊரில் படித்தவர்கள் 47% எனில் படிக்காதவர்கள் எத்தனை பேர்? அவ்வளோதான். சிம்பிளாக கொடுக்குறாங்க பாருங்க. இது என்னன்னா பெருக்கல் தெரிஞ்சால் நல்லா ஈஸியாக அடிச்சிடலாம். மொத்தம் 7500 பேர். அதில் படித்தவர்கள் எத்தனை பேர்? 47%. அப்போ படிக்காதவர்கள் எத்தனை பேர்? இது ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எந்த 7500 அப்படின்றத என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்? 100% எடுத்துக்கணும். 100% எடுத்துக்கினீங்களா? இதில் 47% படித்தவர்கள். அப்போ அவங்க படிக்காதவங்கள தான் கேட்குறாங்க. அவங்க என்ன மீன் பண்ணி கேட்குறாங்களோ அதை ஈஸியாக நம்ம போட்டுடணும். அப்போ 100ல் 47% போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ? மீதி 53% தானே. மீதி 53%. அப்போ அந்த 53% நம்ம கண்டுபிடிச்சா டைரெக்டாக நம்மளுக்கு என்னது? எத்தனை பேர் படிக்கலை அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும் தானே. படிக்காதவர்கள் 53%. அதில் நம்மளுக்கு எத்தனை பேருன்னு தெரியல, அவ்வளோதான். அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இதுதான். இந்த ஒரு மெத்தடை மட்டும் போட கற்றுக்குங்க. இந்த ஒரு மெத்தடை போட கற்றுக்கனா நீங்கள் தான் எல்லாத்துலேயுமே ஜாம்பவான். அப்போ 7500 × 53 இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். இப்போ எப்படி பெருக்கணும்னு மட்டும் பாருங்கள். அதாவது 7500 × 53/100 அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ 75 × 53 பெருக்குனா ஆன்சர் வரப்போகுது. பெருக்குங்க பார்ப்போம். 75 × 53. இதில் எப்படி பெருக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எடுத்து இது கூடயும் பெருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த நம்பரை இது கூடயும் பெருக்கணும். ஏன்னா பெருக்கலே நம்மளுக்கு சரியாக தெரியல அப்படின்ற பட்சத்தில் இதை நல்லா பார்த்துக்குங்க. இப்போ பாருங்களேன், இந்த நம்பரை எடுத்து ஃபஸ்ட்டு நான் இந்த 2 நம்பர் கூட பெருக்க போகிறேன். 5 3 5 5க்கு 5 மீதி 1 7 3 21 21 1 22. அடுத்தது பாருங்கள், 5 5 25 அடுத்த ஸ்தானத்தில் வரணும். 25க்கு 5 மீதி 2 7 5 35 35 2 37 அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 5 5 2 7 7 2 9 அப்புறம் 3 அவ்வளோதான். 3975. இதுதான் ஆன்சர். தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். இந்த நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா 7500 அப்படின்றத 100%. அவங்க என்னது? படித்தவர்கள் 47%. அப்போ படித்தவர்கள் 47% நமக்கு தெரியுது. நமக்கு அது தேவையில்லை. அவங்க கேட்குறது என்னது? படிக்காதவர்கள் எத்தனை பேர்? அப்போ படித்தவன் 100ல் 47% படிச்சிட்டானா மீதி படிக்காதவன் 53 பேர். படிக்காதவன் எத்தனை பேர்? 53 பேர் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ இதில் எத்தனை? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு நேராக ஆன்சர் வரும். அதுக்கு அடுத்தது 96வது கொஷின் பாருங்கள். 850 மீட்டரில் 225 மீட்டர் என்பது எத்தனை சதவீதம்? அப்போ 850 மீட்டர், இதுலேயும் மீட்டர் கொடுத்துட்டாங்க, இதுலேயும் மீட்டர் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம டைரெக்டாக ஆன்சரை போடலாம். இதே சிலது கிலோமீட்டரில் கொடுப்பாங்க. இப்போ 2 கிலோமீட்டரில் 200 மீட்டர்ன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ 1 கிலோமீட்டர்னால் 1000 மீட்டர். அப்போ 2 கிலோமீட்டர்னால் 2000 மீட்டர். இந்த 2000 மீட்டரில் இப்போ 200 மீட்டர்ன்றது எத்தனை சதவீதம்? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு மீட்டர் கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், 850 மீட்டர்ன்றது 100% எடுத்துக்க சொன்னேன். அதில் 225 மீட்டர்ன்றது எத்தனை சதவீதம்? இதுதான் கொஷின். அப்போ இதை நம்ம கிராஸ் பண்ண ஆன்சர் வருமா? இதை மட்டும் நல்லா கற்றுக்குங்க, எல்லா கணக்கையும் போட்டுடலாம். இப்போ பாருங்களேன்,
அப்போ 225 × 100 பை 850. இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 17 5 85, 4 5 20, மீதி 2 5 25. இப்போ 17 அடிக்க முடியாது, அதனால் 45யும் 10யும் பெருக்கிடுவோம். பெருக்குனா 450. அப்போ 450 பை 17. இப்போ 450 17 ஈர் 17 36, ஈர் 17 34. அப்போ மீதி 11 இருக்குது, 110. அப்போ 110ல் 6 17, 6 17 102 வரும். அப்போ மீதி 8, 8ல் புள்ளி வச்சு 0 சேர்த்தா 80. 80ல் எத்தனை 17 இருக்குது பாருங்கள். 17 × 4 பெருக்கி பார்த்தா 4 20, இப்போ 4 28 8, மீதி 2 68 வருதா. அப்போ 68. அப்போ என்னது 4.4 68. மீதி என்ன இருக்குது 80ல் 12 இருக்குது. 12 12ல் 0 சேர்த்துக்குன்னா எத்தனை 17 இருக்குது பாருங்கள். அப்போ 120ல் எத்தனை 17 இருக்குன்னா 17 × 6 பெருக்குன்னா 102. 102 கூட 7 போடுங்க. 7 49, மீதி 4 1 7 7 4 11, 119. அப்போ 26.47% கண்டுபிடிச்சிட்டப்பா. 26.47%. பாருங்கள், ஆப்ஷனெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான். இதை வந்து அக்யூரேட்டாக போடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பெருக்கிறத நல்லா தெரியணும். இது மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக பெருக்கினீங்கன்னா ஆன்சர் வரும். அதுக்கு அடுத்தது 97வது கொஷின் பாருங்கள். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஏற்கனவே இந்த கணக்கை போட்டாச்சு, திரும்ப வந்திருக்கு. அதனால் நாம் இந்த கணக்கை மாற்றிடலாம். அடுத்தது 98வது கொஷின் பாருங்கள். ஒரு மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம்? ஒரு மணி நேரத்தில் 2 நிமிடம். அப்போ பாருங்கள், ஒரு மணி அப்படின்றது, ஒரு மணின்றது எத்தனை நிமிடம்? நான் போன வாட்டி நிமிடம்னு வந்திருந்தால் ஈஸியாக போட்டுருக்கலாம். இப்போ அவங்க ஹவர்ஸில் கொடுத்து மினிட்ஸில் கேட்குறாங்க. அப்போ ஒரு மணின்றது 60 நிமிடம். அப்போ 60 நிமிடம்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 60 நிமிடத்தில் 2 நிமிடம்ன்றது எத்தனை %? இதைத்தான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். அப்போ 60ன்றது 100%. அதில் 2 நிமிடம்ன்றது எத்தனை %? அவ்வளோதான். இதை அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வருமா? இப்போ கிராஸ் பண்ணுங்க பார்ப்போம். 100 × 2/60. அவ்வளோதான். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சலா. 2 6, 1 2 2, மீதி 3 இருக்குது. அப்போ 10 3 அடித்தா 3 9, மீதி 1. அப்போ 1/3. எப்படி போய் இது எப்படி போட்டேன்னு தெரியுதுங்களா? இது வந்து கலப்பு பின்னம். இதை எப்படி போட்டேன்னா, ஒரு முழு நம்பரும் ஒரு தகா பின்னமும் அமையும். அதாவது 3 9, 10/3ல் 3 3 முழுசாக இருக்குது. 3 9. மீதி என்ன இருக்குது? இந்த கீழே வந்து பகுதியில் வந்து நீங்கள் கீழே பகுதியில் எதை கொண்டு அடிக்கிறீங்களோ அதை அப்படியே போட்டுடணும். மேலே எத்தனை நம்பரு மீதி இருக்கோ அந்த நம்பரை போட்டுடணும். இப்போ 10/3ல் 3 9, மீதி 1 தான் இருக்குது. அப்போ 1 மேலே போட்டேன். பகுதியில் வந்து நான் 3ஆல் அடித்தேன், அதனால் 3 போட்டுக்கிறேன். அப்போ 3 1/3. இதுதான் ஆன்சர். 3 1/3. பாருங்கள், 99வது கொஷின் பாருங்கள். ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது மாதிரி கேள்வி வந்தால் பாருங்களேன், இது மாதிரி கேள்வி வந்தால், அதாவது அடுத்தடுத்து பர்சன்டேஜ் தள்ளுபடியோ இல்லை அதிகரிக்கிறதோ இல்லை குறைக்கிறதோ, இது மாதிரி அடுத்தடுத்து பர்சன்டேஜில் வந்தால் x + y + x × y / 100. இதாங்க ஃபார்முலா. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. இந்த மாதிரி கணக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக போட்டுடலாம். இது ஒன்றும் பெரிய ஃபார்முலா கிடையாது. x + y + x × y / 100. இது மாதிரி அடுத்தடுத்து தள்ளுபடியை அதிகரிக்கிறது, அது மாதிரி அடுத்தடுத்து அது மாதிரி 2% கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதில் தாராளமாக போடுங்க, ஆன்சர் வரும். இப்போ நான் போடுறேன் பாருங்களா. இதில் ஃபஸ்ட்டு வர்றதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், செகண்ட் வர்றதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கணும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள்.
எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. இதான் ஃபார்முலா வச்சா ஃபஸ்ட்டு வர்ற மதிப்பு என்னது 25%. அப்போ தள்ளுபடி பண்ணுறதுனால நம்ம மைனஸ்ன்னு வச்சுக்கணும். அதிகரிக்குதுன்னா ப்ளஸ்ஸு. இப்போ தள்ளுபடி பண்ணுறதுனால -25 ப்ளஸ் அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அதுவும் தள்ளுபடி தான் பண்ணுறாங்க, அதனால் -20 ப்ளஸ் -25 இன்ட்டு -20 பை 100. இதை நான் இப்போ எப்படி போட்டேன்னு தெரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடுமா? அப்போ -25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ -25 -20 கூட்டினா எவ்வளோ, -45 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இது பாருங்கள், இது அப்படியே என்ன பண்ணலாம், அடிக்கலாமா? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சலா, மீதி என்னது 10 இருக்குது. 2 10 5 25, மீதி 2 இருக்குது. 1 2 2 1 2 2 அவ்வளோதான். அப்போ என்ன இருக்குது, இங்கே -1 இருக்கா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ +5 அவ்வளோதாங்க. இப்போ நான் எப்படி அடித்தேன்னு தெரியுதா? அடித்தது ஒன்றும் கிடையாதுங்க, இங்கே பெருக்கல் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக இந்த சின்ன நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக அடிச்சிட்டோம். இப்போ பாருங்களா, -45 +5 போனால் எவ்வளோ, 40. அப்போ 40% -40 மைனஸில் இருக்கிறதுனால அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ், 40% தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள் 40 இருக்கா, பாருங்கள் இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ 40%. அடுத்தது 100ஆவது கொஷின் பாருங்கள். ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க. மொத்தம் 70, அதில் 14 வந்து நகைச்சுவை பத்திரிகைகள். அந்த பத்திரிகையோட சதவீதத்தை கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், 14 பத்திரிகைகள் தான் நகைச்சுவை. நான் என்ன சொன்னேன், இப்போ 70ன்றது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அப்போ 7%ன்றது 7ன்றது 10%. அப்போ 14ன்றது எத்தனை பர்சன்டேஜ், ஈஸியாக ஞாபகம் வந்திருக்குமே, 20%. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் 20. இவ்வளோதாங்க சதவீதம். பர்சன்டேஜ் இப்போ நான் வந்து மேக்ஸிமம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜை பற்றின எல்லா டோட்டல் கணக்கையும் நீங்கள் இப்போ நான் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வரும். நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் அமைச்சிக்கணும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.